இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நேற்றைய நற்செய்தி பகுதி அப்படியே இன்றைக்கும் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக முக்கியமான பாடம், குறிப்பாக குருக்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு, ஆடுகள் மீது அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். ஆடுகள் இந்த ஆயனை அறிந்திருக்க வேண்டும். ஆயன் மந்தையை அறிந்திருக்க வேண்டும் என்றால் தந்தையை குருவானவர் அறிந்திருக்க வேண்டும். தந்தை கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டு, அன்பு உறவு கொண்டு வாழ வேண்டும். கடவுள் முன்பாக நீண்ட நேரம் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். கடவுளிடமிருந்து அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டால்தான் மந்தையின் மீது அக்கறை வரும். கடவுளிடமிருந்து அந்த அன்பில் நாம் வளர்ந்தால்தான் அக்கறையும் அன்பும் இந்த மந்தையின் மீது வரும், மக்கள் மீது வரும். அப்பொழுதுதான் மக்களும் நம்மை அறிந்து கொள்வார்கள். நாம் யாரென்று அறிந்து கொள்வார்கள்? இயேசுவினுடைய ஊழியர்கள், இயேசுவினுடைய பிரதிநிதிகள், கடவுளால் இந்த உலகிற்கு நற்செய்தியை அறிவிக்க, இறை அரசை கட்டி எழுப்ப அனுப்பப்பட்டவர்கள். அவர்களிடமிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள் நமக்கு யோசனையில் பெரியவராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை போல இவர்களிடமிருந்து பிறக்கின்ற வார்த்தைகளும் நல்ல யோசனைகளாக வரும். இவைகளெல்லாம் எப்பொழுது நிகழும் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள்? கடவுளோடு இணைந்திருக்கின்ற ஊழியனை பற்றித்தான் அப்படி அறிவு மக்களுக்கு வரும். ஆகையினால் மக்களுக்காக உயிரை கொடுக்கிறேன், மந்தைக்காக, ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறேன் என்பது என்ன? தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வைராக்கியம் உள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். நாமும் இயேசுவினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் வைராக்கியமாக இருந்தால்தான் மக்கள் மீது அக்கறையும் அன்பும் கொள்ள முடியும். இறை அரசை கட்டி எழுப்புவதில் முனைப்போடு செயல்பட முடியும். அன்பான எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நேற்றைய தினமும் கூட உம்முடைய ஊழியர்களுக்கென்று பல வரிகளை வைத்திருக்கிறேன். உம்முடைய நற்செய்தி பகுதி உமக்கு ஊழியம் செய்பவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் கொடுக்கின்ற வரிகள். ஆண்டவரே, உமது ஊழியர்களுக்காக நான் மிகுந்த தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறேன், நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே, நெருடல்கள் மத்தியிலும், நிர்பந்தங்கள் மத்தியிலும் வாழுகின்ற உம்முடைய ஊழியர்களை தயவுடன் கண்ணோக்கி பாரும். அவர்கள் மீது நீர் காட்டுகின்ற இணையற்ற அன்பை அவர்கள் அனுபவிக்கட்டும், சுவைக்கட்டும். இதனால் அவர்களுக்கென்று நீர் கொடுத்துள்ள, விரும்பி ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கு கொடுத்துள்ள பொறுப்புகளை தட்டி கழிக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய அன்பு அவர்களை உம்மோடு பிணைக்கட்டும். உம்முடைய பேர் இரக்கம் அவர்களில் நிறைந்திருக்கட்டும். சூழ்நிலைகள், நிர்பந்தங்கள் போன்றவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உமக்காக உழைக்கின்ற, உமக்காக பணி செய்கின்ற நல்ல ஊழியர்களாக, நல்ல சீடர்களாக விளங்க ஒவ்வொரு குருவையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பங்கு தந்தையையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பணியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, மேலும் அன்பின் தெய்வமே, உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆடுகள் ஆயன் என்ற இந்த பார்வையோடு தகப்பனே, பலரும் இந்த நற்செய்தி பகுதியை மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக, நற்செய்தி அறிவிக்கும்படியாக இந்த பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்களே, அவர்களையும் ஆசீர்வதியும். ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கின்ற, நற்செய்தி பணியாளர்களுக்கு துணையாக இருக்கின்ற இந்த எல்லா மக்களும் கூட மற்றவர்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை இந்த வாட்ஸ்அப் வழியாக வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் கூட அதில் மிகுந்த அக்கறையோடும், ஆண்டவரே, மனம் தளராது இந்த பணியை செய்ய அவர்களுக்கும் அருளையும் ஆற்றலையும் தாரும். இயேசுவின் பெயரில் மன்றாடி கேட்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.